அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்றது. CMTSC 2024 புக்லெட்ஸ் பி சீரீஸுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பேப்பர் 1 மேக்ஸுக்கான விடைகளை பார்க்கலாம். வினாயன் 1க்கான விடை A 51. வினாயன் 2க்கானது C 3வது விடை. வினாயன் 3க்கு பி ஆப்ஷன் 162. வினாயன் 4க்கு 4வது விடை டி 10,560. வினாயன் 5க்கு 2வது ஆப்ஷன் 11 சென்டிமீட்டர். வினாயன் 6க்கு 3வது விடை 3 மற்றும் 6. வினாயன் 7க்கு 2வது விடை 7 என்பது சரியானது. வினாயன் 8க்கு 2வது விடை 5.4 சென்டிமீட்டர். வினாயன் 9ற்கு 4வது விடை 15. வினாயன் 10க்கு 4வது விடை 32. வினாயன் 11க்கு 2வது விடை 130 டிகிரி. வினாயன் 12க்கு 2வது விடை 2/9. வினாயன் 13க்கு 3வது விடை 12 சென்டிமீட்டர். வினாயன் 14க்கு 2வது விடை பி 2 என்பது. அடுத்தது வினாயன் 15க்கு 4வது விடை 24 மீட்டர் விடை. அடுத்தது 16வதுக்கானது பி ஆப்ஷன் 51√3 மீட்டர். வினாயன் 17க்கு 3வது விடை 5. வினாயன் 18க்கு 4வது விடை 45. வினாயன் 19க்கு 3வது விடை 70. வினாயன் 20க்கு முதல் விடை 120 மீட்டர். வினாயன் 21க்கு 2வது விடை 4523. வினாயன் 22க்கு முதல் விடை 1/2. அடுத்து 23க்கு 4வது விடை 30. அடுத்து வினாயன் 24க்கு 3வது விடை 0. வினாயன் 25க்கு இது விடை 4ல் எதுவுமே பொருத்தமாக வரவில்லை. ஆன்சர் கீயை வருவரை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சரை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வினாயன் 26க்கு முகடு மதிப்பு 45ன்னு கொடுத்துருக்கறனால இந்த பிரிவில் தான் எக்ஸோட மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம். அப்போது இங்கே இருக்கிற இதுலேயே எக்ஸ் மதிப்பு அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 வராது. 12, 21, 45 இந்த 3 விடைகளில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இதுக்கான விடையையும் நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல் கீ விடுறப்போ நம்ம சரி பார்த்துக்க முடியும். அடுத்து வினாயன் 27க்கு 2வது ஆப்ஷன் 122/125. அடுத்து வினாயன் 28க்கு 2வது விடை 576. அடுத்து வினாயன் 29க்கு 4வது விடை 150 மீட்டர். அடுத்து வினாயன் 30க்கு 4வது விடை 8. வினாயன் 31க்கு 3வது விடை A = 4 அல்லது A = 2. அடுத்து வினாயன் 32க்கு 4வது விடை 2√3 மீட்டர். 33க்கு A விடை. வினாயன் 34க்கு 45 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக இதில் 1800 1900 இரண்டும் லீஃப் ஆண்டாக இருக்காது. ஏன்னா லீஃப் ஆண்டுனா நூற்றாண்டு வரப்போ 400ஆல் வகுக்கணும். அந்த 2 ஆண்டுகளை நம்ம
லீஃப் ஹேண்டாக எடுத்துக்க முடியாது. அதனால் 43 என்பது விடையாக இருந்திருக்கணும். 45 இருக்குது. அஃபிஷியல் கீ எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கொடுக்காத பட்சத்தில் 43 தான் ஆன்சர் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வினாயன் 35க்கு முதல் விடை 7/24. வினாயன் 36க்கு 4வது விடை A சேர்ப்பு B. அடுத்து வினாயன் 37க்கு 4வது விடை A வெட்டு B மைனஸ் A வெட்டு B வெட்டு C. அடுத்து 38வது வினாவுக்கு 2வது விடை 600. அடுத்து வினாயன் 39க்கு 25,200 லிட்டர். அடுத்து வினாயன் 40க்கு முதல் விடை 2:5. 2:5. அடுத்து வினாயன் 41க்கு முதல் விடை 1,-6. வினாயன் 42க்கு முழு எண்ணில் ஆன்சர் வரல. அதனால் இந்த அவக்கான விடையை அஃபிஷியல் கீழே நம்ம செக் பண்ணிக்கலாம். அல்லது டீட்டெயில்டு ஆன்சர் போடுறப்போ உங்களுக்கு அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். வினாயன் 43க்கு 3வது விடை -7,-4. அடுத்து வினாயன் 44க்கு 0,0 3வது விடை. வினாயன் 45க்கு 9,600 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வினாயன் 46க்கு 2வது விடை சராசரியிலிருந்து தரவு புள்ளிகளின் விளக்கங்களின் கூடுதல் எப்போதும் 0 ஆகும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து வினாயன் 47க்கு 3வது விடை C தான் சரியான விடை. அடுத்து வினாயன் 48க்கு 3வது விடை Pயின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை n × n-3/2 என்பது சரியான விடை. அடுத்து வினாயன் 49க்கு 3வது விடை A - B + C ² சமம் -A + B - C ² என்பது சரியானது. வினாயன் 50க்கு 3வது விடை 28.5. அடுத்து வினாயன் 51க்கு 2வது விடை. அடுத்து வினாயன் 52க்கு 4வது விடை பல்லுறுப்புக்கோவை இல்லை. அடுத்து வினாயன் 53க்கு 4வது விடை √2 + 1 மற்றும் √2 - 1 என்பது இணை முருடுகள். வினாயன் 54க்கு 91/2. வினாயன் 55க்கு 3வது விடை EG சமம் AB - CD/2. வினாயன் 56க்கு 4வது விடை ஒரு பகடை உருட்டுதல், ஒற்றை எண் அல்லாத எண் கிடைத்தல், இரட்டை எண் அல்லாத எண் கிடைத்தல் என்பது ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சி. வினாயன் 57 வரைபடம் கொடுத்து B மற்றும் C மதிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை 4வது விடை D -1/2 மற்றும் -3. அடுத்து வினாயன் 58க்கு 4வது விடை இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வினாயன் 59க்கு 3வது விடை அனைத்து மிகை முழு எண்ணுக்கும் n√2 ஆனது விகிதமுறா எண் என்பது சரியான விடை. அடுத்து வினாயன் 60க்கு 3வது விடை அனைத்து பக்கங்கள் மற்றும் அனைத்து கோணங்கள் சமமான இணைகரம் ஆகும் அப்படிங்கிறது சரியான விடை. இந்த வீடியோவில் 60 வினாக்களுக்கான விடை குறிப்பு மட்டும் பார்க்குறோம். இதுக்கான விடை விளக்கம் அடுத்த ஒரு 2 நாட்களில் விளக்கமான வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஆன்சரை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் இதுலேயும் 1-2 வினாக்களுக்கான விடை தவறாக கூட இருக்கலாம். அதுவரை அஃபிஷியல் கீ வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த கீயில் இருக்கிற ஆன்சரும் நாம் கொடுக்குற ஆன்சரும் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூ வின் ஷோர். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை.